1 கப் அளவுக்கு பச்சரிசியை நான் வந்துட்டு நல்லா அலம்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து நான் ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கல்கண்டு பொங்கலுக்கு சாதம் கொஞ்சம் குழைவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கேன். அதாவது 2 கப், அது கூடவே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து டைமண்ட் கல்கண்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பொடிச்சதை வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சு, கொஞ்சம் நல்லா குழைவாக வந்திருக்கு. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 15 முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய் வந்துட்டு நல்லா நசுக்கி இந்த நெய்யிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு கொதிக்கட்டும். ரொம்ப பால் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடேறினா போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி பிடிக்காமல் வந்துட்டு கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கல்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா அந்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைனா சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த கல்கண்டு பொடியும் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி இந்த பதத்துக்கு உங்களுக்கு வரும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னால் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜே அது அடுப்பு நிறுத்திடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் ரெடி கல்கண்டு பொங்கல். ரொம்பவே ஈஸி, இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.